பொம்பளை நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? என்னடா இது டேஞ்சரா போச்சு. ஐயோ தம்மா யாரது? ஒன்னதான் பொண்ணு எழுந்திரி கீழே வா. யார் நீ? தூக்கமா? நான் யாருன்னு கேட்கிறேன். தூக்கமா இல்ல இல்ல தூங்குறதுக்கு இதான இடம். ஒன்னதான் என்ன தர்ம சங்கடமா போச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே தூக்கம் தானா இல்ல வேற ஏதாவது? அங்க வந்து தூங்கு. வா வா வா. படி படி படி. எது படிக்கிறது? மாடிப்படி. ஸ்டெப்ஸ் ஏறி போறது இல்ல அந்த படி. எப்படி? இப்படி வா. தூக்கமா இது? ஒண்ணுதான் என் பொண்ணு எழுந்திரி. அடை என்னடா இது? எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. முள்ள 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 வாங்கி முள்ள தலாத. நியூசன்ஸ். என்ன பைத்திய கருத்து. தேவதை ரைட் ரைட். அப்புறம் யாரா இருக்கலாம்? எம்மாடி தூக்கத்துல பெரிய கும்பகர்ணன் சிஸ்டரா இருப்பா போல இருக்க. பொம்பளைங்க எல்லாம் இப்படி தூங்குனா ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். மூதேவி என்று சொன்னவன் மூக்கறுபட்டான். 10.5 லட்சம் பேருக்கு வேலையில்லா தொல்லை நீங்கிவிட்டது. போலீஸ்காரர்களையே ஏமாற்றும் பக்கா திருடர்கள். ஐயோ நம்ம கிட்ட ஒண்ணும் நடக்காது. அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது, என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா? நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம். உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம். உன்னை காணாமல் மிகவும் நொந்து போயிருக்கிறோம். உடனே வரவும். உன் அன்புள்ள அப்பா. லீலா உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு. ஓஹோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு போல இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்ல. அடடே அம்மா இந்த பாருங்க கொஞ்சம் எடுத்துறீங்க. இந்த அம்மா பரவாயில்ல 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 பரவாயில்ல.
சார் சார், மணி 9 ஆகுது சார், எந்திரிங்க. சார் நீயா? ஏன்டா இப்படி மேல வந்து விழுந்த? யார் சார் அது? ராத்திரி டிராமாவில் ஆக்ட் பண்ணுவாங்களா? கழுத, அதுக்காகவா இப்படி ஓடி வந்த? டேய், அது பெரிய இடத்து பொண்ணுடா, பேரு லீலா. அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துடுச்சு. என்ன சார் கோபம்? அட, எனக்கு என்னடா தெரியும், நான் பத்திரிக்கையில படிச்சேன். ரொம்ப அழகான பொண்ணு சார். ஆ, சார், அந்த பொண்ணு என்னடா அந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? நீங்க கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும் சார். படா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா? டேய், நீ ஏன்டா அங்க போன? படம் அந்த பக்கம் மங்கி பிராணி. பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் பயப்பட வேணாம், யாரும் இல்ல. ராத்திரி தூக்க கலக்கத்துல ஏதோ. ஐ எம் சாரி, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து. பரவாயில்ல பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ராத்திரி இங்கதான் படுத்திருந்தீங்க, இந்த இடத்துலதான் படுத்திருந்தீங்க. நான் எப்படி இங்க? நம்ம காரு, நம்ம காரா? காரு. காரு 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 காரு. நீங்க நல்லா ராஜா. எந்த ஊருக்கு? ஐயோ, என்னம்மா நீங்க டேஞ்சர் பண்றீங்க? சரதா சிஸ்டருக்கு தான் தூக்க தெரியல போல இருக்கு. அம்மா, நான் எந்த ஊருக்கும் ராஜா இல்ல, என் பேரு ராஜா. எக்ஸ்கியூஸ். பரவாயில்ல பரவாயில்ல, இது நம்ம வீடுதான், நம்ம வீடுதான். நேத்து நான் நாடகத்துல ஆக்ட் பண்ணனே, சேரன் செங்குட்டுவன். நீ நாடகத்துக்கு வந்து பாக்கல? இல்ல, நாடகத்துல டிக்கெட். ஆமாமா, கிடைச்சிருக்காது, டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஏராளமான கூட்டம், ஹவுஸ் ஃபுல். ஆமா 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 ஆமா. ஏமா, நீ இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணா இருந்தோம், உங்க அப்பா அம்மா மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கலாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இதோ இந்த பத்திரிக்கையில எல்லாம் போட்டிருக்கு. ஆமா லீலா, உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிக்கையில போட்டா எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேரு வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு. பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா. ஆமா. காபி காபி. அப்ப நான் வரேன். இருமா, நில்லு. உன்னை தனியா அனுப்ப மாட்டேன், உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா நினைச்சுக்குவாங்க. லீலா, நீ என்னை ஏமாத்த பாக்குற. நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன். யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என் கோபம் தான் தெளிஞ்சு போச்சேன், நானே போய்க்குவேன். இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, நம்ம கார் இருக்கும்போது நடந்தா போறது. கொஞ்சம் இதை வந்துட்டேன். அங்கதான். இந்த வீடு தானா? இந்த வீடு இல்ல, அதோ அந்த வீடு. ஓஹோ, இந்த வீடா? அடட, இந்த வீடு இல்ல, இன்னும் போகணும். அங்க. இதான் இதான் இந்த வீடுதான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். இன்னொன்னு இல்ல, ஒரு சமாச்சாரம் சொல்றேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இனிமே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இத மாதிரி வெளியே திரும்ப போகாதீங்க, நல்லா இருக்காது. இல்ல இல்ல, நீங்க போங்க, இதுதான் என் வீடு, நான் போறேன். ஏங்க, அப்ப நான் போறேன், நீங்க போங்க. நீங்க போங்க, நான் போறேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, யாரோ ஒரு பொண்ணு, வீடு தெரியல போல் இருக்கு, நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஓஹோ, அதுக்குதான் அப்பவே ஒரு போர்டு எழுதி போடுன்னு சொன்னேன். போதும் போதும், இப்பவே தான தர்மம் செய்யறது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இன்னும் இன்னார் வீடுன்னு எழுதி போட்டா அவ்வளவுதான். அப்படி தான தர்மம் பண்ண இஷ்டம் இல்லையானா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒண்ணு எழுதி தொங்க விடு.
என்ன உலகம் இது? இரக்கமுள்ளவனை போல் நடித்து இடி செயலில் ஈடுபட்ட பாபு அறிமுகமில்லாத என்னை அன்போடு உபசரித்து ஐஸ்வரிவான் வீட்டு பெண் என்று நம்பிவிட்ட ராஜா. இரவெல்லாம் எங்கே போயிருந்தாய் அம்மா என்று கேள்வி கேட்கப் போகும் அப்பா. ஐயோ, இரவு நான் எங்கே போயிருந்தேன்? எப்படி அப்படி தூங்கிவிட்டேன்? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஏன் புரியவில்லை ராணி? என்ன விழிக்கிறாய்? நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய்? நான் தான் லீலா. அந்த ராஜாவிடம் போய் சொன்னாயே, அந்த லீலா நான் தான். லீலா? ஆமா ராணி, கவலைப்படாதே. அபலைகளை ஆலையிட்ட கரும்பாக ஆக்கிவிடும் உலகமடி இது. சாமர்த்தியக்காரர்கள் மட்டுமே பிழைக்கக்கூடிய ஜகம் இது. பிறருக்கு கேடு வராத அளவுக்கு பொய் சொல்வதில் தவறில்லை பெண்ணே, தவறில்லை. அப்பாவிடமும் பொய் சொல்வதா? இனமறியாத ஒரு ஆண்மகன் வீட்டிலே இரவு முழுவதும் தங்கி இருக்கிறார். எந்த களங்கமும் இன்றி அங்கு தூங்கினேன் அப்பா என்று சொன்னால் அப்பா நம்பி விடுவாரா? எப்படி பொய் சொல்வது? இந்த லீலா இருக்கும் போது ஏன் அதற்காக கவலைப்படுகிறாய்? வா போகலாம். அப்பா. ராணி, என்னம்மா இது? ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டேன்? எனக்கு கண்ணும் தெரியாம மண்ணும் தெரியாம ராத்திரி பூராவும் கலங்க போயிட்டேன். சொல்லிட்டு தானேப்பா போனேன், நாடகத்துல டிக்கெட் விக்கிறதுக்கு. நாடகம் என்ன விடிய விடியவா நடக்குது? சம்பூர்ண ராமாயணமா மகாபாரதமா? இல்லப்பா, நாடகத்துக்கு லீலா வந்திருந்தா. யாரு? லீலா, என் ஃப்ரெண்ட் லீலா. ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா. கோச்சுக்காதீங்கப்பா. ஆமா, சாப்பாடுலாம் வச்சிருந்தானே, சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேம்மா. உன்னை காணாம ராத்திரி பூராவும் தூக்கமே வரல. இனிமே அப்படி எல்லாம் போகாத ராணி. இல்லப்பா, இந்த உலகத்துல ஜாகிரதையா நடந்துக்கணும். இருண்ட உலகம். அதனாலதான்ப்பா நாடக வேலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன். வாங்கப்பா.